அண்ணே மலேசியா மூவிலாம் ரோஸ்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுண்ணே. கடைசியாக ஆதித்யா அருணாச்சலம் போட்டது. மறக்க முடியுமா? பயலவளும் என்னென்னமோ கேட்டு பார்த்துட்டானுங்க. நீ எதுவுமே போடல. எதனா போட்டு விடனேன். மலேசியாவிலேருந்து நம்ம வீடியோலாம் பார்க்குறாங்க. வண்டி அவங்க ஏரியாவுக்கு விடு. அண்ணே அந்த படத்தையா போடலான்னுங்கிற. செம்ம சீனிக்குது இன்னைக்கு. கீதையின் ராதை அப்படிங்கிற இந்த படத்தை உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த படம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த பாட்டாக தான் இருக்கும். என்னை கொல்லாதே தள்ளி போகாதே. இந்த படத்தோட பாட்டா ஆல்பம் சாங்குன்னு நினச்சிட்டு இருந்தேனப்பா நான். மாப்பிள்ளை இந்த பாட்டு படத்தோட பாட்டுன்னே உனக்கு தெரியாது மச்சான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு டிஸ்க்ளைமர் ஒன்று போட்டுக்கிறேன். நம்ம பக்கத்தில் இருக்கிறவன் டேஸ்ட்டே நமக்கு தெரிய மாட்டேங்குது அவன் எப்படி படம் பார்க்குறான்னு. இவங்க வேற கண்ட்ரியில் படம் எடுத்துருக்குறாங்க. அங்கே இவங்களுக்கு இந்த படம் எப்படி ஒர்க் ஆனிச்சுன்னு நமக்கு தெரியாது. ஸோ மலேசியன் பீப்புள்ஸ் உங்களுக்கு இந்த படம் பிடிச்சி இருந்துச்சுன்னா மன்னிச்சிருங்க. நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போவோம். ஒரு நிமிஷம் வீட்டுல போயிட்டு வந்துட்டேன். படத்தில் இந்த கிரிஞ்செல்லாம் கொஞ்சம் பொறுமையாக தானே வரும். இல்லை சார் எடுத்த உடனே கிரிஞ்சிலேருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க. பாப்பா பறந்து போறா, ரொம்ப தூரம் போறா. போயிட்டு போ. அம்மா பாப்பாக்கு நல்ல பாய் ஃப்ரெண்ட் கிடைக்கணும். அப்புறம் அம்முக்கு கோல்டு ஃபீவர் எதுவும் வரக்கூடாதுன்னு ஆசீர்வாதம் பண்ணு. பாய் ஃப்ரெண்டு கிடைக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணணுமா? அப்புறம் அவங்க அப்பா கிட்ட போய் உட்காடுறாங்க. உட்காந்தா நீ போறது படிக்கிற வேலையை பாருமாங்கிறாரு. நான் பாய் ஃப்ரெண்ட் தேடுற வேலையை தான் பார்ப்பேன்னு அவங்க அப்பா கிட்டே சொல்லிட்டு போகுது. கிடைக்க மாட்டான். பைத்தியம். அதுக்கப்புறம் ஹீரோயினுக்குன்னு ஒரு சாங்கு சொல்ல மறந்துட்டேன். இந்த ஹீரோயின் தான் இந்த படத்தோட டைரக்டராமா. சாங்கு முடியறதுக்குள்ள அவங்க போக வேண்டிய இடத்துக்கு போயிடுறாங்க. அங்க போயிட்டு ஐ எம் சோ கியூட் நினைச்சு இந்த அம்மா பண்றதெல்லாம் தொப்பைய காணோம். அது என்ன பார்த்து பயந்து ஓடி போச்சு. சத பெண் பயிரும் பசிக்குது. நிமிட்டன் சாப்பிடறத கொடுக்கலாம், உன்னை அக்கச்சி சாப்பிட்டுருவேன். இதுதான் இவ்வளோ கிரிஞ்சா பேசிட்டு இருக்குதுன்னு பார்த்தா இன்னொன்று அந்த வீட்லயே இருக்கும். அது இன்னும் மோசம். ஜாக்கிரதை. அம்மா பாய் ஃப்ரெண்ட் தூக்கி போட்டுருவாங்களா? அப்போ கூட வச்சுப்பேன். காஃபி மட்டும் தான் ஆர்டர் பண்ண முடியும். அப்ப இதுக்கு பிளேட் ஊத்தி குடிக்கிறதுக்கு புடி. இதை இன்னொரு முறை பண்ணு. புடி. சூப்பர். பாட்டு நல்லா இருக்கு, படமும் நல்லா இருக்குன்னு நினைச்சு வந்தேன். பாத்தியா என் புத்தியை செருப்பால் அடிக்கணும். பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டனே. நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? ஃபியூச்சர் செலிபிரிட்டி. அப்புறம் கூட செல்ஃபி குல்ஃபி வந்து எடுக்க நிப்பல்ல மாவள. அப்ப இருக்கடி உனக்கு. இந்த படத்துல காமெடிலாம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? நம்ம புள்ளிங்க எங்க? உங்களை தான் இதை கேட்குறாப்புல. டேய் நம்ம புள்ளிங்க எங்கடா? ஆக்சுவலாக இந்த ஜோக்கே கொஞ்சம் நல்ல ஜோக்கு. இந்த படத்தில் இவரை காமெடினா வச்சு பண்ணுற காமெடியை பாருங்களேன். மெனு ஒன்று, அதில் எனக்கு ஒன்று எடுத்து வந்துருங்க. இதுக்கு பேர் ஜோக்கா? இல்லை இதுக்கு பேர் தான் ஜோக்கான்னு கேட்டேன். சார் நான் சின்ன வயசில் யோசிச்சு வச்ச ஜோக்கு சார். முதல்ல ஏதோ மெனு ஒரு சாப்பாடு ஆர்டர் பண்ணி அது இன்னும் வரவே இல்லை மச்சி. இந்த ஜோக் நீ இன்னும் விடலையா? நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஹீரோவும் ஹீரோயினை பார்த்துட்டாங்க, ஹீரோயினும் ஹீரோவை பார்த்துட்டாங்க. ஹீரோயினை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராரு. அங்கே வந்தா உனக்கு ஆர்த்தியோட நம்பர் வேணும்னா இந்த லிஸ்ட்டில் இருக்கிறதெல்லாம் போய் வாங்கிட்டு வான்னு கொடுக்குறாங்க. சின்ன வயசுல இருந்தே சின்ன பேப்பர்ல சின்னதா எழுதி வச்சிருக்கேன். நம்ம ஹீரோவும் அதை வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு நம்பர் வாங்கிட்டு வராரு. அப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து என்னென்னமோ சுத்தனமா பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோ காருக்குள்ள உட்காந்துட்டு இருக்கிறப்ப போட்டோ எடுத்துட்டு போறது, நம்ம ஹீரோவை அவாய்ட் பண்றது, என்னை கண்டுக்கிறது இல்லையா, அவாய்ட் பண்றாங்களா. அப்புறம் இவங்களா ஒரு நாள் ஃபோனை போட்டு நான் எங்கள் ஊருக்கு போகிறேன், 3 நாளைக்கு தேவையான திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு வாங்குறாங்க. அப்படியே இவங்க கூப்பிட்ட உடனே ஹீரோ கிளம்பி போயிடுவாரா? அவ்வளோ மானம் கெட்டவரா ஹீரோ? போகிறாருங்க. அங்கே போயிட்டு அவங்க அப்பா கிட்டலாம் சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு வரியா அப்படின்னு சொல்லுவார். இந்த கருமெல்லாம் மனசில் தோன்றப்பயே தோண்டி புதைச்சிருக்கணும். ஸ்கிரிப்ட் வரைக்கும் வந்ததே தப்பு.
ஷூட்டிங் வந்து எடிட்டிங் வந்து படத்துலயே வந்துருச்சு. சொல்லு அஜய் சொல்லு, பேசு அஜய் பேசு. நம்ம ஹீரோ வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணுறாரு. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, இங்கே பாரு எனக்குன்னு ஒரு 5 ஸ்டேஜ் இருக்குது, அந்த 5 ஸ்டேஜ்லேயும் தனித்தனியாக போய் டான்ஸ் ஆடணுமா? நான் சொன்னது ஸ்டேஜ், மேடை இல்லை, ஸ்டேஜ் லெவல். அந்த 5 லெவலையும் நீ முடிச்சினா தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்குவேன், இல்லை நான் கழட்டி விட்டு போயிடுவேன். அப்போது ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்டாக இருக்கலாங்கிறீங்க. நம்ம ஹீரோயின் ஹீரோவோட பர்த்டே ஸ்பெஷலாக ஒரு ப்ரோக்ராம் ஒன்று கண்டக்ட் பண்ணுறாங்க. ராத்திரி 12 மணிக்கு கடத்திக்கிட்டு போய் காட்டுக்குள்ளே போட்டு கேக்கு வெட்ட சொல்கிறாங்க. கையில் காக்ரோஜை பிடிக்கிறதா, ராவா சரக்கை அடிக்கிறதா. ஏன் சரக்கை ராவா அடிக்க சொல்கிறாங்கன்னு கேளுங்களேன். அவர் ராவா அடித்தார் அப்படின்னா 2 நாள் வந்துட்டு ஹேங் ஓவரில் இருப்பாராம். அந்த சமயத்தில் ஸ்மோக் பண்ணுறதை மறந்துடுவாராம். அவர் பர்த்டே அன்னைக்கு அவர் பயப்படுற எல்லா விஷயத்தையும் பண்ண வச்சுட்டாங்களாம். ஹீரோயினை கூட்டிக்கிட்டு அர்ஜென்ட்டாக இங்கே கிளம்புறாரு. ஹீரோயின் நடந்துட்டு வராங்கன்னா அவங்க அப்பாவுக்கு தான் ஏதாவது இருக்கும். போய் பார்த்தா அவங்க அப்பாவோட ஆப்ரேஷனுக்கு 1 லட்சம் வெள்ளி கட்டணுமா. நம்ம ஹீரோவும் பெருந்தன்மையா என்கிட்ட இருக்குமா நான் கொடுக்குறேன் அப்படின்னு எடுத்து கொடுத்துட்டாரு. எனக்கு அப்பால ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் ஆஃப்டர் 2 மந்த் ஹீரோவும் ஹீரோயினும் பேசிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஃபேஸ்புக்கில் ஒரு 5 பேரை சூஸ் பண்ணி வச்சுருந்தாங்களாம். அந்த 5 பேர்த்தில் யாரை சூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் 5 பேர்த்தில் முதல்ல யாரை பார்க்குறாங்களோ அவங்களே சூஸ் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணாங்களாம். அப்படி முதல்ல வந்து மாட்டின ஆடு தான் நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோ 3 ஸ்டேஜை கடந்து வந்துட்டதுனால ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கூட எப்படி வேணா இருந்துக்கலாமா. 3 ஸ்டேஜ் நீ கடந்து வந்துட்ட, 4வது ஸ்டேஜ் நீ எப்படி கடந்து வரேன்னு நானும் பார்க்குறேங்கிறாங்க. இருந்த இடத்துல இருந்து மேங்கோ வாங்குவான் ஏகாம்பரம். நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவை காஃபி ஷாப்ல வச்சு ஒரு கிளின்னு கிளிக்கிறாங்க. அந்த பெல்ட் பாரு, அந்த பெல்ட் பாரு, அதெல்லாம் ஒரு பெல்ட் நான் கேக்குறேன். சொல்லு. என்னடா இது, இதெல்லாம் ஒரு பெல்ட்டான்னு கேட்டால் டையை பார்த்துட்டு இருக்காரு. ஒருவேளை அவங்களுக்கு டை தான் பெல்ட்டாக இருக்குமோ? இதுக்கப்புறம் தான் ஹீரோயின் கொஞ்சம் கொஞ்சமாக டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. திடீர்னு எழுப்பி வா கோயிலுக்கு போகலாங்கிறது, ராத்திரியில் கூட்டு போய் சாப்பாடு வாங்கி தர சொல்கிறது. எப்படியும் சுமார் ஒரு 4 மாதமாவது ஹீரோயினோட இருந்திருப்பாரு. அப்போல்லாம் அவங்க பண்ணாத இந்த டார்ச்சர் இப்போ மட்டும் எப்படி பண்ணுறாங்க? இப்போ என் கேள்வி என்னன்னா, 4 மாதமாக நைட்டில் பசிக்காத பிள்ளைக்கு 4வது ஸ்டேஜ் வந்த உடனே எப்படி பசிக்குது? அதெல்லாம் கேட்டால் நான் உனக்கு டெஸ்ட் வச்சேங்கிறாங்க. அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே. இவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு பிரச்சனை ஒன்று வருது. அந்த பிரச்சனையை கேட்டால் சின்ன பிள்ளைகளே சிரின்னு சிரிக்கும். கார்ல இவங்க 2 பேரும் நைட் டிரைவ் போயிட்டு இருக்கிறப்ப ஹீரோ ஏசி ஆன் பண்றாரு. ஏசி ஆன் பண்ணா ஹீரோயினுக்கு குளிர் தான். இது ஒரு பஞ்சாயத்துன்னு சொல்லி நடு ரோட்ல இறங்கி சண்டை போடுறாங்க. என்ன பத்தி கொஞ்சம் யோசின்னு சொல்றேன். மிஷின் தான்டா. நான் ஒரு பொண்ணு தெரியுமா? மிஷின் தான்டா. என்னடா இது, ஆம்பளைங்களாம் மிஷினா? அப்ப பொண்ணுங்க தான் ஹியூமன்ஸா? மிஷினா நானு? நான் ஒரு பொண்ணு தெரியுமா? நானும் அதை பத்தி கவலைப்படுறேன். உன்னால என்ன புரிஞ்சுக்க முடியல. உன்னை போய் லவ் பண்ணேன். வேணாமா வா வேணாம். அந்த சண்டைக்கு அப்புறம் மறுபடியும் சேர்ந்துடுறாங்க. மறுபடியும் பிரச்சனை வருது. நம்ம ஹீரோயினோட ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட் இன்னொருத்தன், அந்த 5 பேர் செலக்ட் பண்ணி வச்சிருந்தாங்க இல்லையா, அதுல ஒருத்தன். என்ன பண்றான்? என்ன கொடுமை சரவணனது. நம்ம ஹீரோயினுக்கு இருக்கிற பிரச்சனையே இதுதான். அவங்க தான் ஏதோ இந்த உலகத்திலே ஸ்பெஷல் அப்படிங்கிற மாதிரி அவங்களே நினச்சிக்குவாங்க. அவங்கூடையும் பேசுகிறாங்க, அவங்கூடையும் பழகுறாங்க. எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அவங்க கூட பேசுறது, பழகிறது, ப்ராஜெக்ட் பண்ணுறது, இதெல்லாம் ஹீரோக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஹீரோ குடிச்சிட்டு போயிட்டு இருக்காரு. அப்போ பார்த்தா ஹீரோயின் ஊருக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. என்னம்மா ஊருக்கு போயிட்டு இருக்கிறேன்னு கேட்டால், நம்ம 2 பேத்துக்குள்ள செட் ஆகுது, பிரேக்கப் பண்ணிக்கலாங்கிறாங்க. ஏ காந்திமதி, ஏ உள்ள இது நியாயமா? நீ பாட்டுக்கு புரோக்கர் கூட ஓடி போயிட்டியே, நீ பேதியில தான் போவ. முடிஞ்சா முடிஞ்சு. அப்போ என் காசு பிரிஞ்ச முடியாது. என்ன இவங்க காசு திருப்பி கேட்டது இப்படி அழுகுறாங்க? எப்படி இவங்க ஃபோன் நம்பர் வாங்கணும்னா ஒரு பெரிய லிஸ்ட் கொடுப்பாங்களாம். அதில் இருக்கிறதெல்லாம் வாங்கிட்டு வந்து தரணுமா. நாளைக்கு நான் எங்கள் ஊருக்கு போகிறேன் கூட வாங்க அப்படின்னா பெட்ரோல் போட்டு பேக் பண்ணிட்டு போகணுமா. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா காசு கொடுக்கணுமா. அப்புறம் பிரேக்கப் சொல்லிட்டு போயிடுவாங்களாம். ஹீரோ திருவோட எழுந்திட்டு தெரியவர. அப்புறம் நான் உன் காசு எப்படியாவது திருப்பி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அப்புறம் தான் இந்த பாட்டு, என்னை கொல்லாதே தள்ளி போகாதே. அந்த பாட்டு தான். அந்த பாட்டுனால தான் படம் நல்லா இருக்குன்னு நினச்சி பார்த்துப்பிட்டேன். நம்ம ஹீரோயின் வந்துட்டு லண்டனுக்கு கிளம்பிட்டு இருக்காங்களாம். நம்ம ஹீரோ போயிட்டு பார்க்கறதுக்காக போகிறாரு. ½ hour வேணா
1 செகண்ட் போதும். 1 செகண்ட் முடிஞ்சிருச்சு, கிளம்பு. இங்க எவ்வளவு சீரியஸான மூடு நிலவிட்டு இருக்கு. இவங்க அழுற கண்ணீரு வானத்துல மழையா பொழிஞ்சுக்கிட்டு இருக்கு. சீரியஸ் பீஜம் உன் காதுல கேட்கல? வாட் a girl you are. ஏய் இங்க நிக்காத, போயிடு அந்த பக்கமா. எவ்வளோ வசனம் எழுதி கொடுத்தது தேவலாம் பேசிட்டு இருக்கான். இவன் இந்த பிள்ளைய ரூட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறான் போலயே. டேய் போடாந்தாண்ட, இவனுக்கெல்லாம் யாரா டைலாக் கொடுத்தது இந்த நேரத்தில்? 21 வருஷத்துல just 2 வருஷம். ஒழுங்கா பேசதும் புரியல. சரி வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புவார். இல்லை நான் லண்டன் போகிறேன் அப்படின்னு சொல்லி இறங்கி கிளம்பிடும். நம்ம ஹீரோ வீட்டுக்கு போயிட்டு சோகமாக உட்காந்துட்டு இருப்பாப்ல. அப்புறம் பார்த்தா ஹீரோயின் வீட்டில் வந்து நின்றுட்டு இருக்கோம். அதுக்கு அவன் கூட ஏறி வந்திருக்கலாம்ல, டாக்ஸி காசு மிச்சமாக இருக்கும்ல. என்னது மாப்பிள ஓடி போயிட்டாரா? படிக்கவே இல்ல, அதுக்குள்ள ஓடி போயிட்டாங்க. Great patience and hard work been invested into making this film. If our film deserve your hard earned money and place in your heart. இல்லை கண்டிப்பாக இல்லை. Do not suggest கீதையின் ராதை, do suggest கீதையின் ராதை to your family, friends and loved ones. அப்புறம் சப்ஸ்கிரைபர்ஸ், இப்போ தெரியுதா இந்த படத்தை எதுக்காக உங்ககிட்ட தூக்கிட்டு வந்தேன்னு? தேங்க்யூ. நான் பாத்துக்கிறேன்.